வெல்கம் டு another வீடியோ ஃப்ரம் சிவில் இன்ஜினியரிங் சிம்பிள் தமிழ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம புதுசாக வீடு கட்டுற மாதிரி இருந்தால் நம்ம டிஎம்டி பாரில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான கவனம் செலுத்த வேண்டியதாக இருக்குது. நம்ம வீட்டோட மற்ற பொருட்களை காட்டிலும் டிஎம்டி பார் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு பொருள். ஏன்னா டிஎம்டி பார் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கட்டக்கூடிய அந்த பில்டிங்கை தாங்கி நிற்கக்கூடிய முக்கியமான ஒரு செயல் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். மனித உடம்புல எலும்புகள் எவ்வளோ முக்கியமானதோ அந்த மாதிரி தான் டிஎம்டி பார் அப்படிங்கிறது ஒரு நல்ல வீடு கட்டுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டில் நிறைய கம்பெனிஸ் அப்படிங்கிறது அவைலபிளாக இருக்குது. ஒரு நல்ல டிஎம்டி பார் எப்படி வாங்குறது, நல்ல டிஎம்டி பார்ல என்னென்னலாம் நம்ம கவனிக்க வேண்டியவை அப்படிங்கிறது எல்லாத்தையுமே தெளிவாக இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ முழுவதும் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அதே மாதிரி ஒரு சிலருக்கு வந்து ஒரு டவுட் இருக்கலாம், இந்த டிஎம்டி பார் எப்படி மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க அது வெளிப்படையாக தெரியும்னு நினச்சிங்கன்னா, நம்ம ஆல்ரெடி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாரதி டிஎம்டியோட ஃபேக்ட்ரி விசிட் அப்படிங்கிறத பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்காக நிறையா ஒர்க் பண்ணி பாலக்காடுலாம் போயிட்டு முழு வீடியோ, அதாவது ஒரு ரா மெட்டீரியல்லேருந்து ஃபைனல் ஸ்டேஜ் உங்கள் வீடு கட்டுறதுக்கு ஃபைனலாக வரக்கூடிய அந்த டிஎம்டி பார் எப்படி உருவாக்குறாங்க அப்படிங்கிற தெளிவான ஒரு வீடியோ அப்படிங்கிறத நம்ம போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோவோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ கண்டிப்பாக அதை செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு ஒரு தெளிவான விளக்கம் கிடைக்கும், ஒரு டிஎம்டி பார் எப்படி மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க அப்படிங்கிறது. ஓகே, வாங்க இந்த வீடியோக்குள்ளே நம்ம போகலாம். முதல்ல டிஎம்டி பாரை எந்தெந்த இடங்களில் நம்ம வீட்டுக்கு பயன்படுத்துகிறோம், எதற்காக பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாலே அதோட குவாலிட்டி எப்படி நம்ம பார்க்குறது அப்படிங்கிறது தெளிவான விளக்கம் கிடைக்கும். முதல்ல டிஎம்டி பாரை பொறுத்த வரைக்கும் நம்ம வீட்டில் ஃபூட்டிங் அப்படிங்கிற ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ ஃபூட்டிங், காலம், பீம், ஸ்லாப் போகிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஎம்டி பார் அப்படிங்கிறத நம்ம பயன்படுத்துகிறோம். ஸோ டிஎம்டி பாரோட குவாலிட்டி வந்து எதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, அதோட டென்சைல் ஸ்ட்ரென்த்தை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ பாரதி டிஎம்டி மாதிரி ஹை டென்சைல் டிஎம்டி பார்ஸ் நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணோம்னா ரொம்பவும் அதிகமான லைஃப் அப்படிங்கிறது நம்ம வீட்டுக்கு வரும். ஸோ ஒரு டிஎம்டி பாரோட டென்சைல் அண்ட் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. டென்சைல் அண்ட் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. டென்சைல் அப்படிங்கிறது அதோட இழு விசை அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது எந்த அளவுக்கு இழுத்தாலும் அது தாங்கக்கூடிய தன்மை இருக்கக்கூடியதான் டென்சைல் ஸ்ட்ரென்த்னு சொல்லலாம். கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் என்பது தள்ளு விசை, அதாவது நல்லா அழுத்தினாலும் அந்த டிஎம்டி பார் உடையாமல் இருக்கணும். ஸோ அதோட மேக்ஸிமம் கெப்பாசிட்டி என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி அதோட குவாலிட்டி அப்படிங்கிறது மாறுபடுது. ஸோ இந்த இரண்டு விஷயங்களும் ரொம்ப முக்கியமானது ஒரு நல்ல டிஎம்டி பார் வாங்குறதுக்கு. நம்ம வீட்டில் ஸ்லாப், காலம், பீம் இதெல்லாம் போகிறோம்னா இதுக்கு வந்துட்டு அதிகமான லோட், சரியான கன்ஸ்ட்ரக்ஷன் முறை இல்லை அப்படின்னா ஃபெயிலியர் அப்படிங்கிறது நடக்குது. அந்த ஃபெயிலியர் நடக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கம்பியோட குறைவான டென்சைல் ஸ்ட்ரென்த் இருக்குதுன்னு தெளிவாக சொல்லலாம். ஏன்னா ஒரு ஸ்லாப்ல ரெண்டு வகையான ஃபெயிலியர் தான் ஏற்படும். ஒன்று மேல் நோக்கி கம்ப்ரசிவ், ஒரு அழுத்தத்தன்மையால் ராடு வந்து பிரேக் ஆகி கீழே பிரச்சனை வந்து இடிஞ்சு விழுறது. அப்படி இல்லைன்னு பார்த்தீங்கன்னா இழுவிசை, கீழே இருக்க லோடு அதிகமாக இருக்கிறதுனால இழுத்துட்டு உடஞ்சி கீழே விழுவது. ஸோ இந்த மாதிரி முறைகள் மூலமாக தான் ஃபெயிலியர் அப்படிங்கிறது அக்கர் ஆகுது. ஸோ இது சரியாக பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டென்சைல் ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கக்கூடிய டிஎம்டி பார் அப்படிங்கிறது நம்ம வீட்டுக்கு பயன்படுத்தணும். கண்டிப்பாக நல்ல டிஎம்டி பார் இருந்தால் மட்டும்தான் அதிகமான எர்த்குவைக், அதாவது நிலநடுக்கத்துலேருந்து நம்ம பில்டிங்கை காப்பாற்றுது. சரியான கன்ஸ்ட்ரக்ஷன் முறை இருந்தால் மட்டும்தான் இன்கேஸ் ஃபியூச்சரில் நீங்கள் ஒரு செவரை உடச்சிட்டு இன்னொரு செவரு நம்ம மாட்ட போகிறோம், வீட்டை வந்து ரெனோவேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஐடியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல டிஎம்டி பார் மூலமாக கட்டப்பட்ட ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் தான் ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டிஎம்டி பாரோட விளக்கத்தை நம்ம பார்க்கலாம். டிஎம்டி அப்படிங்கிறது தெர்மோ மெக்கானிக்கல் ட்ரீட்மெண்ட். ஸோ எல்லா டிஎம்டி பாருமே வந்து பார்த்திங்கன்னா தெர்மோ மெக்கானிக்கலி ட்ரீட்மெண்ட் ராட் அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ அந்த வகையான டிஎம்டி பார் தான் நம்ம வீட்டுக்கு பயன்படுத்துகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா FE415, FE415D அப்படிங்கிற மாதிரி பழைய காலத்துலையும் FE500, FE500D, FE550, FE550D இந்த மாதிரியான டிஎம்டி பார்ஸை இப்போ இருக்கிற காலத்தில் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். இந்த நேமோட விளக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 500 அப்படிங்கிறது அதோட ஈல்டு ஸ்ட்ரெஸ்ஸை சொல்லுது. ஸோ 500 Nm/mm² தான் அதோட ஈல்டு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் அப்படிங்கிறது அது தெளிவாக சொல்கிறதுக்காக தான் இந்த FE500 அப்படிங்கிறது இருக்குது. பட் 500 அப்படிங்கிறது மினிமமான ஈல்டு ஸ்ட்ரெஸ். கண்டிப்பாக 500D வாங்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 500 விட அதிகமான ஈல்டு ஸ்ட்ரெஸ் தான் அந்த கம்பியில் இருக்கும். ஸோ அதில் டி அப்படிங்கிறது டக்டைலிட்டி அப்படிங்கிறது அதோட வளையும் தன்மையை குறிக்குது. வளையும் தன்மை நம்ம எதற்காக பில்டிங்கில் பயன்படுத்தணும்னு பார்த்தீங்கன்னா, ரிங் வளைப்பதற்கு, ஸ்டிரப்லாம் வளைப்பதற்கு வந்து பார்த்திங்கன்னா ஸோ அதிகமான FE500D, FE550D இந்த மாதிரியான கம்பிகள் தான் பயன்படுத்தணும். ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டிரப்ஸ், அதாவது அந்த ரிங் வளைக்கும் போது எந்த இடத்துலையும் கிராக் வராமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள் பார்த்து வாங்கணும். ஸோ எங்கெங்கே ரிங் பயன்படுத்துகிறோமோ, எங்கெங்கே கம்பிகளை வளைக்கிறோம்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துல கண்டிப்பாக FE500, 550D இந்த மாதிரியான கம்பிகள் வாங்குங்க. FE அப்படிங்கிறது டினோட் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா அயன். ஸோ இரும்போட கெமிக்கல் ஃபார்மில் தான் வந்து பார்த்தீங்கன்னா Fe அப்படிங்கிறது ஃபெர்ரஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து இங்கே டினோட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக தான் FE500, FE550D அப்படிங்கிற Fe அப்படிங்கிற வார்த்தையை இதில் பயன்படுத்துகிறாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், FE500 வாங்கலாமா, FE500D வாங்கலாமா, FE550 வாங்கலாமா, FE550D வாங்கலாமா, இந்த D வந்து என்ன காரணம், எதுக்காக அதை வாங்குறோம் அப்படிங்கிற கேள்வி இருக்கும். ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் D ஃபார் டக்டைலிட்டி. ஸோ அதை நம்ம எந்த அளவுக்கு வளைச்சாலும் சீக்கிரமாக பிரேக் ஆகாமல் இருக்கும். இன்னும் தெளிவாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா D அப்படிங்கிறது டினோட் பண்ணுறதுக்காக அந்த
கம்பியோட மேனுஃபேக்சரிங் டீட்டெயிலே நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறத பண்ணுறாங்க. ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா டி அப்படிங்கிற கம்பி, அதாவது FE 500 விட FE 500D கம்பேர் பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய பாஸ்பரஸ் அண்ட் சல்ஃபரோட அளவு அப்படிங்கிறது கம்மியாக இருக்குது. ஸோ இது இருக்கிறதுனால நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் நம்ம ராடு யூஸ் பண்ணுறதுல இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா அதிகமான வளையும் தன்மை இருக்கும். இதை கம்பேர் பண்ணும்போது இதோட திறன் அப்படிங்கிறது, அதோட வலிமை அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். ஸோ கம்பேரிட்டிவ்லி வந்து பார்த்தீங்கன்னா இதை விட இது ஒரு பெட்டரான ஒரு சாய்ஸாக உங்களுக்கு இருக்கும். ஸோ அதே மாதிரி சல்ஃபர் அண்ட் பாஸ்பரஸோட அளவு கம்மியாகவும் கார்பனோட அளவு கொஞ்சம் அதிகமாகவும் இருக்கிறதுனால நிலநடுக்க மாதிரியான விஷயங்களில் FE 500 விட FE 500Dயோட வலிமை அண்ட் திறன் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். ஸோ இந்த காரணங்களுக்காக தான் இந்த 500 தாண்டி 500D, 550 தாண்டி 550D அப்படிங்கிற கம்பிகளை பயன்படுத்துகிறாங்க. ஸோ இந்த மாதிரி கம்பிகள் வந்து பார்த்தீங்கன்னா பாரதி TMTயில் ரொம்பவும் கரெக்டான அளவில் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. நம்ம ஆல்ரெடி அந்த வீடியோவில் பார்த்துருப்போம் எந்த அளவு அந்த பாஸ்பரஸ் அண்ட் சல்ஃபரோட அளவு அதில் அவங்க கலக்கிறாங்க அப்படிங்கிறது தெளிவாக காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி லேபில் கூட வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டெஸ்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக எடுத்து கரெக்டான ஒரு வலிமையான TMT பார் அப்படிங்கிறத பாரதி TMT கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இன்னொரு கேள்வி இருக்கும், முறுக்கு கம்பிகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு பழைய காலங்களில் இல்லையே, இப்போ மட்டும் நம்ம ஏன் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்பைரல் பார்ஸ் அப்படிங்கிறத இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக ப்ளைனாக இருக்கிற TMT பாரை கம்பேர் பண்ணும்போது இந்த ஸ்பைரல் பார்ஸோட திறன் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது, பிணைக்கும் தன்மை அதிகமாக இருக்குது. தெளிவாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கான்க்ரீட்டில் நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, முறுக்கு கம்பிகள் போடும்போது அந்த கம்பியும் அந்த சிமெண்ட் ஜல்லி அந்த கலவை வந்து பார்த்திங்கன்னா நல்ல இறுக்கமான ஒரு பிணைப்பில் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான வலிமை அப்படிங்கிறது இந்த ஸ்பைரல் பார்ஸ் கொடுக்குது. ஸோ அதனால தான் இந்த ஸ்பைரல் பார்ஸ் அப்படிங்கிறத பயன்படுத்துகிறாங்க. ஸோ ஸ்பைரல் பார்ஸ் ரொம்ப முக்கியமானது. அது க்ளீனான ஒரு யூனிக்கான ஸ்பைரல் பாராக இருக்கணும். ஸோ அந்த வகையிலும் வந்து பார்த்திங்கன்னா பாரதி TMTயில் நீங்கள் செக் பண்ணி பார்த்தா தெரியும், நல்லா குவாலிட்டியான ஸ்பைரல் பார்ஸ் அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. ஸோ அதிகமான பிணைப்பு தன்மை அதில் இருக்குது. ஸோ இதுக்கான டெஸ்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஃபுல் லென்த் வீடியோவில் எடுத்திருப்போம். ஸோ அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் இங்கே ஐ கார்டும் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல TMT பார் வாங்குறதுக்கு நிறைய விஷயங்கள் கவனிக்க வேண்டியது இருக்குது. இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா TMT பாரோட நிறைய சோதனைகள் செய்கிறது எப்படி, TMT பாரை எப்படி உங்கள் சைட்லேயே கரெக்டான TMT பாரை சோதனை செஞ்சு வாங்குறது, இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் வந்து பார்த்திங்கன்னா சிவில் இன்ஜினியரிங் சிம்பிள் இந்த யூடியூப் சேனல் நம்ம போட போகிறோம். ஆல்ரெடி நிறைய வீடியோ பண்ணியிருப்போம். ஸோ அதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை வீடு கட்டுற எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல TMT பார் வாங்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வீடு கட்டினதுக்கு அப்புறமா இந்த விஷயம் தெரிஞ்சு ஒரு நல்ல TMT பார் வாங்க முடியலன்னு கவலைப்படுறத இந்த வீடியோ ஷேர் பண்ணுவது மூலமாக அவங்களுக்கும் ஸோ நல்ல TMT பார் வாங்குறதுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இது இருக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது அகிலன் சொல்லுதுரை. பாய். ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங் சிம்பிளோட ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராமோட ஐடியா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் ஹவுஸ் டூர்ஸ் நிறைய போட்டுட்ருக்கோம். ஃபேஸ்புக்கில் இந்த வீடியோலேயே முழு வீடியோ, அதாவது ஒரு சில எக்ஸ்ட்ரா பாயிண்ட்லாம் சேர்த்து அதில் நம்ம போட்டுட்ருக்கோம். ஸோ அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபேஸ்புக்லையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க, இன்ஸ்டாகிராம்லையும் நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.